எட்டி பார்த்தா தெரியும் ரெட் கார்டுக்கு 6 மணிக்கே கிளம்பி போயிட்டு இருந்தோம். ஒரே வண்டியிலான்னு கேட்காதே இன்னொரு வண்டியில் ஷிஃப்ட் ஆகிட்டோம். என்ன அரூர்லேருந்து சேலம் போகிற வழி தான் சரியில்லை. நாங்கள் எப்பவுமே குப்பனூர் வழியாக தான் போவோம். ஏன்னா எங்களுக்கு அதுதான் ஷார்ட் கட்டு. எப்பவுமே போகும்போது கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். இப்போ சம்மர் இருந்தாலும் வெயில் வந்து கொளுத்து எடுத்துச்சு. மேலே டாப்லேயாச்சும் ஃபாக் ரோடுன்னு பார்த்தா அங்கேயும் வெயில் கொளுத்துருச்சு. நான் எப்பவுமே இங்கே பொறி வாங்கி சாப்பிட்டதில்ல. வாங்கி சாப்பிட்டு பார்த்தா எல்லாம் நமுத்து போச்சு. கீழே தாங்க தூக்கி போட்டேன். கோயிலுக்கு போனால் சாமி மட்டும் கும்பிடணும். இவர் என்ன பண்ண தெரியுமா, மாட்டு பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கிற மாடு முட்டை வந்துருச்சுங்க. அப்புறம் அப்படியே சாக்லேட் ஃபேக்ட்ரி போனோம், லேக் பக்கத்தில் இருக்கிறது. நான் போயிட்டு அப்படியே ஹாட் சாக்லேட் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு ஃப்ரீயாக தர சாம்பிள் சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு கிளம்புன்னு பார்த்தா என் கூட வந்தவர் சாக்லேட் வாங்குறேன் அப்படின்ட்டாரு. சரி ப்ரோ நீங்கள் சாக்லேட் வாங்கிக்கோங்க, எனக்கு சாக்லேட் தேவையில்ல, நான் வழக்கமாக சாப்பிட்டு கிளம்பலான்னா. பட் எனக்கு இது பேர் தான் தெரியாது, சின்ன பசங்க தான் சாப்பிட்றது. அப்படியே வந்து கீழே நோக்கி போயிட்டு இருந்தேன், அரூரை நோக்கி. என்ன மஞ்சவாடி போனோன்னு வெயில் தாங்க முடியல. ஒரு கூலி மாங்காய் அடிச்சு கிளம்புன்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு வெயில் தாங்க முடியலடா இருறா துண்டு எடுத்து தண்ணியில் நினச்சி தலையில் கட்டிக்கிட்டாங்க. அந்த சாக்லேட் என்ன தெரியுமா, வெயிலுக்கு உருகி டப்பாலேருந்து ஊற்றிருச்சுங்க, மொத்தமாக வேஸ்ட்டாக போச்சுங்க.